வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ற ஸ்டேஷனுக்கு ஒரு பஸ் கண்டக்டர் கவரிங் செயினை அடகு வைக்க போயிருக்காருன்ற மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கவரிங் செயின் கேஸை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சொல்ல போனா அந்த கவரிங் செயின் கேஸுக்கும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆபீசரான ஹீரோக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு. கடைசியில அந்த கேஸ் நம்ம ஹீரோவை எங்க கொண்டு போய் விட்டுச்சு, இது எல்லாத்தையும் பயங்கர எமோஷனாவும் பல ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த ஆபீஸர் ஆன் டியூட்டி. சரி வாங்க இந்த படத்தோட முழு கதையை பார்ப்போம். படத்தோட ஓபனிங் சீன்ல 8 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஏதோ ஒரு இடத்துல ஜோசப் என்ற ஒரு போலீஸ் ஆபீசர் கடைசியா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப கரண்ட்ல கொச்சியில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருது. இந்த மாதிரி பஸ் டிராவலிங்ல ஒரு வயசான அம்மா அவங்களுடைய செயினை பறி கொடுத்துட்டாங்களாம். அவங்க முன்னாடி சீட்டு உட்காந்துட்டு இருந்த 2 லேடிஸ் மேலதான் அவங்களுக்கு சந்தேகம் வருதுன்ற மாதிரி இந்த ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆக உடனே போலீஸ்காரங்க போயிட்டு செயினை இழந்த அந்த வயசான அம்மா அவங்க கூடவே அவங்க சந்தேகப்படுற 2 லேடிஸ் அவங்க தான் அந்த செயினை அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சந்தேகப்பட்டு சொன்னதும் உடனே 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வயசான அம்மா சந்தேகப்படுற அந்த 2 லேடிஸும் பஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்களை மட்டும் எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, நாங்க அந்த செயினை எடுக்கலாம் இல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, எங்களை தயவு செஞ்சு விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷனுக்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காருன்ற மாதிரி செய்தி வந்ததும் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் எல்லாம் அலர்ட் ஆகிறாங்க. அப்படியே இப்போ சர்க்கிள் இன்ஸ்பெக்டருடைய கார் ஸ்டேஷனுக்குள்ள வந்ததும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா யார் வந்திருக்கான்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோ, இவருடைய பேர் ஹரி. இவர் உள்ள வந்ததுமே அந்த செயின் கேஸ் பஞ்சாயத்தை பார்த்துட்டு இதுல 2 லேடிஸ் நாங்க எடுக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, அதுல ஒரு லேடியை பிடிச்சி உண்மையை சொல்லு, நீ தானே செயின் அடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. சார் என்ன விடுங்க, நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன், தேவையில்லாம என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்கும்போது பிரெக்னென்ட் கூட பார்க்காம நம்ம ஹீரோ அந்த லேடியோட வயிற்றுல எட்டி விட அதை பார்த்து கூடவே இருந்த அந்த இன்னொரு லேடி இருக்காங்களே அவங்க பதறி போய் ஆமா சார் நாங்க தான் சார் செயின் அடிச்சோம் அப்படின்ற மாதிரி அந்த செயின் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்களாம் பார்த்து இந்த ஸ்டேஷன்ல எல்லாரும் போலீஸ் உடுப்பு தானே போட்டுட்டு இருக்கீங்க, குற்றவாளியை பார்த்ததும் கண்டுபிடிக்க வேணவா அப்படின்ற மாதிரி கோவமா சிடுசிடுன்னு கத்திட்டு போறாரு. இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு போயிருக்காரு. உள்ள போனதும் அவருடைய பேர் போட்ட நேம் போர்டு இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்ததும் கடுப்பாகி அந்த நேம் போர்டு எடுத்து குப்பத்தொட்டில போறாரு. இவர் இந்த அளவுக்கு கோவமா சிடுசிடுன்னு இருக்கிறதுக்கு காரணமே ஆக்சுவலா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி டிஒஎஸ்பியா இருந்திருப்பாரு. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால டீப்ரமோட் ஆகிதான் இந்த ஸ்டேஷனுக்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா வந்திருக்காரு. கற்பனா இப்போ அதே ஸ்டேஷனுக்கு இன்னொரு கேஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல இருந்து ஒரு லேடி ஸ்டாஃபும் கூடவே பஸ் கண்டக்டர் அவருடைய பேர் சந்திரபாபு. இந்த பஸ் கண்டக்டர் சந்திரபாபு இன்னைக்கு இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு 2 பவுன் செயினை அடகு வைக்க போயிருக்காரு. அப்போ அந்த ஆபீஸ்ல செயினை செக் பண்ணி பார்த்துட்டு இது கோல்டே இல்ல கவரிங் நகை அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்கேயே கண்டக்டர் பிரச்சனை பண்ணிருக்காரு, இல்லையே நான் கொண்டு வரும்போது இது கோல்டா தான் கொண்டு வந்தேன், நீங்க தான் ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு தான் இப்போ இவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ பஸ் கண்டக்டர் விசாரிக்கிறாரு. ஆமா உண்மையிலேயே நீங்க வச்சிருந்தது கோல்ட் செயின் தானா? அதுக்கு பஸ் கண்டக்டர் ஆமா சார் என்னால அடிச்சு சொல்ல முடியும், ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு என் பொண்ணுடைய பர்த்டே, என் பொண்ணுடைய பர்த்டேக்காக அனஸ்வரா ஜுவல்லரி தான் நான் அந்த 2 பவுன் செயினை வாங்கினேன், நீங்க வேணா போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்டக்டர் கான்பிடண்டா கேட்க, சரி ஓகே நீங்க எதுக்காக செயினை அடகு வைக்க போனீங்கன்ற மாதிரி ஹீரோ கண்டக்டர் கிட்ட கிராஸ் கேள்வி கேட்க, அதுக்கு கண்டக்டர் ஒரு மாதிரி சோகமா என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை சார், அவங்க நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன், ஆபரேஷனுக்கு பணம் தேவை, அதனால தான் நான் செயின் அடகு வைக்க போயிருந்தேன், சரி ஓகே முதல்ல நான் பொண்ணு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியா போயிட்டு கண்டக்டருடைய பொண்ணு கிட்ட தனியா பேசுறாரு. உங்க அப்பா இந்த செயினை உங்களுடைய பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரா? ஆமா சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாரு, ஆனா இதை அடகு வைக்க போன இடத்துல கவரிங் சொல்றாங்க, உண்மை சொல், உண்மையிலேயே உங்க அப்பா கோல்டு தான் வாங்கி கொடுத்தாரா இல்ல வாங்கி கொடுக்கும் போதே கவரிங் நகைதானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி கேட்க, அந்த இடத்துல அந்த பொண்ணு பயந்து போய் சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுதான் பயங்கர ஷாக்கிங்கான விஷயம். கொஞ்ச நாளா இந்த பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த பையன் தான் இவளை ஏமாத்தி டார்ச்சர் பண்ணி அபியூஸ் பண்ணி இவகிட்ட இருந்த செயினையும் ஏமாத்தி வாங்கிட்டு போயிருக்கான். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாடுனா அந்த செயின் மாடல்ல ஒரு கவரிங் செயின் வாங்கி போட்டுட்டு அவங்க அப்பாவை ஏமாத்தி இருக்கா. சரி அந்த பையன் யார், அவனோட டீடைல் கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, சார் அவன் என்கிட்ட அவனை பத்தி சொன்னது எல்லாமே போய், அவன் யாரே எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எமோஷனலா சொல்லி அனுப்ப, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அந்த கவரிங் செயின் மாடலை போட்டோ எடுத்து அவருடைய அசிஸ்டன்ஸ் 2 பேருக்கு அந்த போட்டோ அனுப்பி முதல்ல அனஸ்வரா ஜுவல்லரியில் போயிட்டு உண்மையிலேயே கண்டக்டர் இந்த செயினை வாங்கினாரான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அடுத்ததா அவருடைய பொண்ணை ஏமாத்தி அபியூஸ் பண்ணி செயினை பிடிக்கிட்டு போன அந்த கல்பிரிட் கண்டிப்பா இங்க எங்கேயாச்சும் தான் அடகு வச்சிருக்கணும். சோ ஒரு கடை விடாம ஏறி இறங்கி இந்த செயினை எங்கேயாச்சும் அடகு வச்சிருக்காங்களா செக் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு. முதல்ல இந்த 2 பேரும் அனஸ்வரா ஜுவல்லரி போயிட்டு உண்மையிலேயே கண்டக்டர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோல்ட் செயின் வாங்கியிருக்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மாடலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அடகு கடையா ஏறி இறங்குறாங்க. கடைசியா ஒரு அடகு கடையில அதே மாடல் கொண்ட செயினை ஒருத்தவங்க அடகு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த செயின் கூடவே இன்னும் 2 செயின் இருக்கிறதா இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. உடனே இந்த விஷயத்த ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, அப்ப அந்த கல்பிரிட் கண்டக்டருடைய பொண்ணை மட்டும் அபியூஸ் பண்ணி ஏமாத்தும் இல்லாம இன்னும் 2 பெண்களை அதே மாதிரி ஏமாத்தி
தான் அந்த பெண்கள் கிட்ட இருந்து செயினை பிடிங்கி 3 செயினா அடகு வச்சுட்டு போயிருக்கான். சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க, மத்த 2 செயினோட டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த 2 போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்ப அவங்களும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி மத்த 2 செயின்ல அதுல ஒரு செயின் ஜோசப்ன்ற கஸ்டமர் பீமா ஜுவல்லரிஸ் தான் வாங்கியிருக்காரு. அந்த ஜோசப்ன்ற கஸ்டமர் வேற யாரும் இல்ல, படத்தோட ஓபனிங்ல 8 மாசத்துக்கு முன்பு தற்கொலை பண்ணி இறந்து போன ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, அவரு தாங்க அந்த செயினை வாங்கியிருக்காரு. சோ இந்த செயின் கேஸ்ல ஏதோ ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கிறத ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. சரி ஓகே, அந்த 3வது செயின் அது கிரி ஜுவல்லரிஸ் தான் வாங்கியிருக்காங்க, இன்னும் கஸ்டமர் டீடைல் கிடைக்கல, போய் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இந்த 2 அசிஸ்டன்ட்டும் இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோக்கு பாஸ் பண்ணிட்டு கிளம்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ சூசைட் பண்ணி இறந்து போன அந்த ஜோசப்ன்ற போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க அவருடைய வைஃப் கிட்ட இந்த செயின் உங்க ஹஸ்பண்ட் ஜோசப் பீமா ஜுவல்லரியில வாங்கியிருக்காரு உண்மைதானு கேட்க, ஆமா சார் இந்த செயின் என் பொண்ணுக்காக வாங்கினது, ஆனா இதை என் பொண்ணு காலேஜுக்கு போட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல யாரோ ஒரு மர்ம நபர் வந்து செயின் ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டாங்க, வேணும்னா என் பொண்ணு கூட கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்ல, அங்க ஜோசப்புடைய பொண்ணு கூப்பிட்டு இது உன்னுடைய செயின் தானமா, ஆமா இது என் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது, நான் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என் கழுத்துல இருந்து அறுத்துட்டு போயிட்டாங்க, இதை பத்தி நானும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பொண்ணு கொடுக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போக கற்பனா இந்த பக்கம் இந்த 2 அசிஸ்டன்ட்ஸ் இருக்கானுங்களே அவனுங்க முதல்ல இந்த 3 செயினையும் அடகு வச்ச கடையில இருந்து அடகு வச்சவங்களுடைய டீடைல் அட்ரஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அடகு வச்ச அந்த நபர் ஒரு லேடி போல, சோ அவங்க வேலை பாக்குற கடைக்கு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கொஞ்ச நாளா கடைக்கு வரது இல்ல, அவங்க வெளியூர் போயிருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த அசிஸ்டன்ட் போலீஸ்க்கு தெரிய வந்ததும் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோ கால் பண்ணி, சார் செயின் அடகு வச்ச அந்த பொண்ணு கொஞ்ச நாளா கடைக்கு வேலைக்கு வரது இல்லையா, நார்த் இந்தியாவுக்கு ஏதோ ட்ரிப் போயிருக்காங்களாம், சரி ஓகே நம்ம அவங்களை தேடுற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, மறைமுகமா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அண்ட் அந்த 3வது செயினோட இன்ஃபர்மேஷன் அதோட கஸ்டமர் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த 2 அசிஸ்டன்ட்ஸ் சொல்லி அனுப்ப அடுத்த சீன்ல இந்த 2 அசிஸ்டன்ட்ஸும் அந்த 3வது செயின் வாங்கின கிரி ஜுவல்லரிஸ் அங்க போயிட்டு அந்த மாடலை காமிச்சு இந்த செயினை இங்க தான் வாங்கிட்டு போயிருக்காங்க, வாங்கிட்டு போன அந்த கஸ்டமரோட டீடைல் வேணும்ன்ற மாதிரி கேட்க அந்த டீடைல்ஸை ஜுவல்லரி ஷாப்ல கொடுக்க அதை பார்த்ததும் இந்த 2 அசிஸ்டன்ட் போலீஸ்க்கும் ஒரே ஷாக். அதை பத்தி எதுவும் வெளியில சொல்லிக்காம நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நம்ம ஹீரோக்கு மேல இருக்க டிஓஎஸ்பி கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஹரி சார் ஒரு செயின் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் சார் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லி இந்த ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம கிட்ட இப்ப ரிவீல் பண்ணல, அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. சோ உடனே இப்போ டிஓஎஸ்பி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த செயின் கேஸை எதுக்கு மேல நீ இன்வெஸ்டிகேட் பண்ணாத, ஒன்னு நான் வேற இடத்துக்கு மாத்தி விடுறேன் அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி சொல்ல அந்த இடத்துல நம்ம ஹீரோ கடுப்பாயிராரு, நீ என்ன எங்க தூக்கி அடிச்சாலும் எங்க மாத்தினாலும் நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றது நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி டிஓஎஸ்பி கிட்டே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தெனாவட்டா பேசிட்டு வராரு. அதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் ஒரே பேட்ச்மென்ட் தான், சொல்ல போனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ டி ப்ரோமோட் ஆகி இப்போ சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோ இப்போ ஸ்டேஷனுக்கு வந்ததும் ஸ்டேஷன்ல இந்த செயின் கேஸ்ல இருக்க கண்டக்டர் சந்திரமோகன் கூப்பிட்டு உங்க பொண்ணையும் கூட்டு வாங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, தேவையில்லாம என் பொண்ணு எதுக்கு சார் ஸ்டேஷன்லாம் வரணும், எதுவும் இருந்தாலும் என்கிட்டயே பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த கண்டக்டர் பேச ஆல்ரெடி சிடுசிடுன்னு இருக்கு நம்ம ஹீரோ. இங்க பாருங்க உங்களுக்கே தெரியாம உங்க பொண்ணு உங்ககிட்ட இந்த மறைச்சு நீங்க வாங்கி கொடுத்த கோல்ட் செயின் மாதிரியே கவரிங் செயினை வாங்கி போட்டுட்டு இருந்திருக்காங்க, அதுக்கு காரணம் கொஞ்ச நாளாவே உங்க பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாவும் அந்த கல்பிட் உங்க பொண்ணை அபியூஸ் பண்ணி பயங்கரமா ஏமாத்திட்டு அந்த செயினை பறிச்சுட்டு போயிருக்கான், இந்த விஷயம் எதுவுமே உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லல, அதனாலதான் நீங்க அந்த செயினை கொண்டு போய் அடகு வைக்கும் போது அது கவரிங் செயினா இருந்திருக்கு, சோ உங்க பொண்ணை கூட்டுவாங்க, நாங்க அவங்க கிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு, மரியாதையா உங்க பொண்ணை ஸ்டேஷன் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த கண்டக்டரை மிரட்டி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீடு திரும்பினதும் வீட்டுல இவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் அவருடைய மனைவியும் இருக்காங்க. ஹீரோவுடைய வைஃப் பேரு கீதா. இப்போ வீடு திரும்பின நம்ம ஹீரோ அவருடைய பொண்ணு கூட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு கொஞ்சம் நார்மலா தன்னோட வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு நம்ம ஹீரோக்கு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஃபோன் கால். அவ்வளவுதான், அந்த கால்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டதும் ஹீரோ ஷாக் ஆகி உடனே அன்னைக்கு நைட்டே கார் எடுத்துட்டு நேரா இந்த செயின் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க பஸ் கண்டக்டர் அவருடைய வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அவர் வீட்டை சுத்தி பொதுமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோ அந்த கண்டக்டரோட வீட்டு வாசல் கிட்ட போனதும் வெளியவே தான் அந்த கண்டக்டர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்து, நான் அப்பவே சொன்னனே, படிச்சு சொன்னனே என் பொண்ணு ஸ்டேஷனுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு, இப்ப பாத்தீங்களா என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, என் பொண்ணுடைய சாவுக்கு நீதான் காரணம் அப்படின்ற மாதிரி கதறி நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி பிரச்சனை பண்ண ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி உங்க பொண்ணோட இறப்புக்கு காரணமாக முடியும், என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே உள்ளுக்குள்ள போய் பாக்குறாரு. உள்ள போனா அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா. அவ்வளவுதான், அந்த நிலையில அந்த பொண்ணை பார்த்தும் ஹீரோவால தாங்க முடியல. அது போக வெளியில இருக்க பொதுமக்கள் எல்லாம் ஹீரோவால தான் அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும் டார்ச்சர் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டான்ட்டு வெளியே இருக்க பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோ மேல கடுமையா தாக்குறாங்க. நடுவில் இருக்க மத்த போலீஸுங்க எல்லாம் ஹீரோவை மீட்டு கொண்டு வந்து அவருடைய கார் கிட்ட விட அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பான நிலையிலே நம்ம ஹீரோ அங்கிருந்து நேரா வீடு வந்து சேராரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல இருக்க தான் ஒய்ஃப் கிட்ட நிலா எங்கன்னு கேட்க, நிலாக்கு தலை வலிக்குதுன்னு மேல படுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ மேல ஏறி போய் பாக்குறாரு. ஒவ்வொரு அறையா பாக்குறாரு. ஒரு ரூம்குள்ள அவருடைய பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவரு ஒவ்வொரு அறையா போயிட்டு நிலா எங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டே இருக்காரு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து ஹீரோவை காம் டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிலா எங்க, நிலாவை காணோம் அப்படின்ற மாதிரி பதற, நிலா செத்துட்டாங்க, நம்ம பொண்ணு நிலாவுடைய சாவுக்கு காரணம் நீங்க தான், அதுவாச்சும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவுடைய சட்டையை பிடிச்சு கதற. அப்படியே நம்ம
ஹீரோக்குள்ள அவருடைய பாஸ்ட் லைஃப் ட்ராமா. எஸ், நம்ம ஹீரோக்கும் டீனேஜ் வயசுல நிலான்ற ஒரு பெரிய பொண்ணு இருந்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இவருடைய பெரிய பொண்ணு நிலா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த விஷயம் தான் நம்ம ஹீரோவை பயங்கரமா பாதிச்சிருக்கு. அதனால தான் இப்போ கண்டக்டருடைய பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறத பார்த்து இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகி வந்திருக்காரு. இவரால இவருடைய பொண்ணு நிலா சூசைட் பண்ணி இறந்து போனதை ஏத்துக்கவே முடியல. அதனால தான் நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு டிஸ்டர்ப்டா இருக்காரு. இதெல்லாம் ஏன் இவர் லைஃப்ல நடக்கணுன்றதுக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். சில மாசங்களுக்கு முன்னாடி ஷாமன்ற ஒரு கிரிமினலை நம்ம ஹீரோ ஓட ஓட விரட்டி பிடிக்கிறாரு. அப்படி அந்த ஷாமன்ற கிரிமினலை பிடிச்சதும் 2 போலீஸ்காரங்க அந்த ஷாமன்றவன் யாரு, எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி துரத்தி பிடிச்சாரு, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஷாமன்றவன் எஸ்ஐயோட பொண்ணையே கடத்தி அபியூஸ் பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். போலீஸ்காரன் பொண்ணு மேலே கை வச்சிருக்கான்றதுக்காக தான் இந்த ஷாமன்றவனை தூக்கி இருக்காங்க. இந்த ஷாம் எதுக்காக எஸ்ஐயோட பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஷாமன்றவன் ஒரு 16 வயசு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். இந்த விஷயம் அந்த எஸ்ஐக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அந்த எஸ்ஐ போக்சோ கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருக்காரு. அதை பழித்திக்கிற விதமா தான் இந்த ஷாம் எஸ்ஐயோட பொண்ணு மேலே கை வச்சிருக்கான். இப்படி இந்த விஷயம்லாம் இந்த 2 போலீஸ்காரங்க டிஸ்கஷன்ல தான் நமக்கு தெரிய வருது. பட்பனா இந்த பக்கம் இப்ப இவங்க கஸ்டடியில இருக்க அந்த ஷாமை பிடிச்சி எஸ்ஐ தாமஸ் அவர் போட்டு போல பொழந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா பாவம் எஸ்ஐ தாமஸ் இவருடைய பொண்ணை தான் இந்த ஷாமன்றவன் ட்ரக் கொடுத்து ரொம்ப மோசமா தப்பா அபியூஸ் பண்ணி வீடியோ எடுத்து அதை இவன் லேப்டாப்ல வேற சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஏன்டா அப்படி பண்ண, என் பொண்ணு வாழ்க்கையில ஏன்டா அப்படி விளையாடுன்ற மாதிரி எஸ்ஐ அவனை போட்டு பொழந்துட்டு இருக்க. போக்சோ கேஸ்ல என்ன உள்ள தள்ளல சாவு. உன்ன மாதிரி போலீஸ்காரங்க பொண்ணுங்களுடைய வீடியோ எல்லாம் உலகமே பாக்குற அளவுக்கு நெட்ல ஏத்த போறேன் அப்படி இப்படி இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். கடுப்புல எஸ்ஐ தாமஸ் பொழந்துட்டு இருக்கும்போது ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. அவர் உள்ள போனதுமே ஷாம அடிக்கிறத தடுத்து நிறுத்தி இன்னும் இவன் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கான், லேப்டாப்ல வேற யாராவது வீடியோ எடுத்து வச்சிருக்கானு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஒரு லேப்டாப் ஓபன் பண்ணா இங்க தாங்க ஹீரோ எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். வீடியோல இவருடைய பொண்ணு நிலாவும் இருக்காங்க. எஸ், இந்த ஷாமன்றவன் நம்ம ஹீரோவுடைய பொண்ணையும் விட்டு வைக்கல. வீடியோல தான் பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத நம்ம ஹீரோ ஷாமன்ற அந்த கல்பிரிட்ட போட்டு கஸ்டடியிலே வச்சு கசக்கி அவன் கதையை முடிச்சிடுறாரு. பேரலா இந்த பக்கம் வீட்டுல ஹீரோவுடைய பொண்ணான நிலா தான் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு, அம்மா அவன் எனக்கு ட்ரக் கொடுத்து ஏமாத்திட்டாமா, நான் ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி கதறி அழுதுட்டு இருக்க. கவலைப்படாதமா அம்மா, நான் இருக்கேன், எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்க பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போதே கீழே நம்ம ஹீரோ காரத்து வேகமா வந்து வீட்டுக்குள்ள வெறியோட வராரு. அந்த வீடியோ பார்த்ததுல இருந்தே தான் பொண்ணு மேலே இவருக்கு சமக்கவும். ஹீரோயின் ஹீரோவை காம் டவுன் படுத்துறாங்க. ஏங்க, நம்ம பொண்ணு நிலா மேல எந்த தப்பு இல்ல, அந்த நாய் தான் நம்ம பொண்ணை ஏமாத்திருக்கான், பொறுமையா இருங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவை ஹீரோயின் காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீ அந்த வீடியோ பாக்கலடி, பாத்துருந்தானா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டேன். ஏய் நிலா எங்க இருக்கு நீ அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா போயிட்டு இவங்க பொண்ணு இருக்க ரூமோடைய கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காரு. கதவு உள் பக்கமா தாழ்பாடு போட்டு இருக்கு. கதவை ஆக்ரோஷமா எட்டி விட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா இவங்க பொண்ணு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இத பார்த்ததும் அப்படியே அந்த ஸ்பாட்லயே ஷாக் ஆகி ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துறாரு. இதுதான் நம்ம ஹீரோ லைஃப்ல நடந்த அந்த பாஸ்ட் லைஃப் டிராமா. இதுல இருந்து மீள முடியாம தான் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இவர் இப்போ சைக்காட்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டு போயிருக்காங்க போல. அந்த சைக்காட்டிஸ்ட் லேடி டிஒய்எஸ்பி கிட்ட அவருக்கு சைக்காலஜிக்கலா எந்த பிரச்சனையும் இல்ல, அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் குற்ற உணர்ச்சி, கில் ஃபீலிங் தான், தான் பொண்ணு தன்னாலதான் இறந்துட்டாளோன்ற அந்த குற்ற உணர்ச்சி தான் அவரை இந்த நிலையில வச்சிருக்கு. தான் பொண்ணு வயசுலயே இப்ப ரீசெண்டா கண்டக்டருடைய பொண்ணும் இதே பாணியில தற்கொலை பண்ணி இறந்து போன விஷயமும் அவரை போட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வந்தாதான் அவரால் நார்மலா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சைக்காட்டிஸ்ட் டிஒய்எஸ்பி கிட்ட ஹீரோவை பத்தி பேசி அனுப்புறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட டிஒய்எஸ்பியோட வைஃப் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் கேட்டிருக்காங்க போல. சோ அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டிஒய்எஸ்பியோட வைஃப் அட்வைஸ் கொடுத்துட்டு போக அந்த ஸ்பாட்க்கு நம்ம ஹீரோவும் போயிருக்காரு. ஹீரோயினுக்கு என்னன்னா ஹீரோக்கு இருக்கக்கூடிய இந்த மென்டல் ட்ராமா, இதனால அவங்களுடைய இன்னொரு பொண்ணு அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஹீரோவை பிரியணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த டிசிஷன்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ அவருடைய பழைய லைஃபை யோசிச்சு பாக்குற. அழகான குடும்பம், 2 பெண் குழந்தை, சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா இப்போ யாரும் இல்லாத ஒரு தனி மரமா ஆயிட்டாரு. இந்த கேஸ்ல அந்த ஷாமன்றவனை கஸ்டடியிலே வச்சு ஹீரோ தானே போட்டு தள்ளினாரு. ஆனா அந்த கேஸ்ல எஸ்ஐ தாமஸ் நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு அவரு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ரீசெண்டா தான் அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருப்பாரு. அவரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் வெளியில தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு. அவரை நம்ம ஹீரோ நேர்ல மீட் பண்ணி, ஆக்சுவலா நான் தான் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது, என் கையில தான் அந்த ஷாமன்றவனை கொன்னேன், எனக்காக நீங்க ஏன் பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்கன்ற மாதிரி கேட்க, சார் நீங்க அவனை கொல்லனாலும் நான் அவனை கொண்டு இருப்பேன், எனக்கு என் மனைவி தவிர யாரும் இல்ல, ஆனா உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, சோ அதெல்லாம் யோசிச்சுதான் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் நான் வெளியில வந்துட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் அந்த தாமஸ்ன்றவர் கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுல இருந்து தாமஸோடைய மனைவி வெளில வராங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போறது காரணமும் நம்ம ஹீரோ தான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல டிஒய்எஸ்பி நம்ம ஹீரோ கூப்பிட்டு, யோ உன்னை யாரையா அந்த தாமஸை போய்
பார்க்க சொன்னது. ஆல்ரெடி இந்த பஸ் கண்டக்டர் வேற அவன் பொண்ணுடைய சாவுக்கு காரணம் நீதான்ற மாதிரி கேஸ் கொடுப்பன்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல உன்னை யார் அந்த எஸ்ஐ தாமஸ் எல்லாம் போய் பார்க்க சொன்னது? அவர் மட்டும் அன்னைக்கு அந்த கொலை பழியை அவர் ஏத்துக்காம போயிருந்தாருன்னா உன்னோட சேர்த்து அந்த கஸ்டடியில இருந்த 5 போலீஸ்க்கும் வேலை போயிருக்கும். மொத்த பேரையும் உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல நீ தாமஸ் போய் பார்க்கறது சரியில்லை. ஒழுங்கா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி டிஒய்எஸ்பி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்ப அடுத்த சீன்லயே அன்னைக்கு நைட் போல எஸ்ஐ தாமஸ் அவர் ஒய்ஃபோட வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் திறந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அதுல 2 பொண்ணுங்க 3 பசங்க. இந்த 5 பேருமே ஒரு மாதிரி ஃபங்கியா இருக்காங்க. நீங்களாம் யாருன்னு கேட்டா இறந்து போன உங்க பொண்ணு எல்சா கூட நாங்க எல்லாரும் ஒன்னா படிச்சவங்க, எல்சாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த 5 பேரும் வீட்டுக்குள்ள வந்துறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் வந்தவங்களுக்கு ஜூஸ் போடுற விதமா தாமஸோட ஒய்ஃப் கிச்சனுக்குள்ள போக ஆண்டி நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோன்ற மாதிரி வந்த அந்த 5 பேர்ல 2 பொண்ணுங்க கிச்சனுக்குள்ள போயிட்டு ஜூஸ் போட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களே ஜூஸ் எல்லாம் போட்டு வந்து முதல்ல தாமஸோட ஒய்ஃப் கொடுத்ததும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கேஷுவலா இவங்க 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்போ தாமஸ் இவங்களை பார்த்து நீங்கெல்லாம் எல்சா கூட காலேஜ்ல படிச்சவங்களான்ற மாதிரி கேட்க இல்ல அங்கிள் நாங்கெல்லாம் எல்சா கூட +2ல ஒண்ணா படிச்சோம். ஓ நீங்கெல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்க அந்த 5 பேர்ல ஒரு பையன் தமிழ்ல பேசுறான். என்ன பண்ணி தமிழ்காரனா? ஆமா சார் அப்பா தமிழ், ஆனா 5 வருஷமா நாங்க இங்க தான் செட்டில் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமா உங்க ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க எல்சா இறந்ததுக்கு அப்புறமும் வந்து போனாங்க, ரொம்ப நல்ல டீச்சர், அந்த டீச்சருடைய பேர் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க உடனே அந்த 5 பேர்ல ஒரு பொண்ணு தெரியும் அங்கிள் அவங்களோட பேர் மகாலட்சுமி, ரொம்ப நல்ல டீச்சர் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல அப்பவே எஸ்ஐ தாமஸ்க்கு இவங்க மேல சந்தேகம் வந்துடுது. உடனே இவங்க பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்கும்போது எடுத்த குரூப் போட்டோ எடுத்துட்டு வந்து இதுல யார் அந்த டீச்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கும் போதே இங்கதான் உள்ள வந்திருக்க இந்த 5 பேருடைய ரியல் ஃபேஸே ரிவீல் ஆகுது. எஸ் இவங்க யாரும் எல்சா கூட ஒன்னா படிச்சவங்க கிடையாது. உள்ள வந்து சொன்னது எல்லாமே உருட்டுக்கள். இப்ப அந்த 5 பேர்ல ஒருத்தன் போன்ல ஒருத்தனுடைய போட்டோ காமிச்சு இவன் யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி அவன் காட்டக்கூடிய அந்த போட்டோல இருக்க நபர் இவங்க கஸ்டடியிலே வச்சு அடிச்சு கொண்ட தாமஸ். எஸ் இந்த 5 பேருமே தாமஸோட ஃப்ரெண்ட்ஸ். தாமஸை கொண்டவங்களை பழி வாங்குற விதமா தான் இவங்க உள்ள வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இதை கேள்விப்பட்டதும் எஸ்ஐ தாமஸ் கொந்தளிக்க இதுக்கே காண்டானா எப்படி? உன் பொண்ண என் ஃப்ரெண்டு ஷாம் மட்டும் அபியூஸ் பண்ணல, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம், அத வீடியோ எடுத்தது நான் தான்ற மாதிரி அந்த 5 பேர்ல ஒரு பொண்ணு சொல்றா. இப்படி இந்த 5 பேரும் சேர்ந்து தான் இவர் பொண்ணுக்கு ட்ரக் கொடுத்து அபியூஸ் பண்ணிருக்காங்க. அது போக இப்ப இந்த 5 பேரும் ஷாமோட இறப்புக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா உள்ள வந்து இவங்க குடிச்ச ஜூஸ்ல பாய்சன் கலந்துருக்கானுங்க போல. அவ்வளவுதான். ஸ்பாட்லயே தாமஸும் அவர் மனைவியும் ரத்தம் கக்கி அப்படியே மயங்கி விழ சாவர தருணத்துல தாமஸோடைய மனைவி இந்த 5 பேர்கிட்டயும் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஷாம கொன்னது என் புருஷன் தாமஸ் கிடையாது, உண்மையிலேயே கஸ்டடியில வச்சு அவனை கொன்னது ஹரின்ற போலீஸ்கார் அப்படின்ற மாதிரி அந்த பேரை போட்டு விட உடனே இவனுங்க தாமஸ் ஆகிறதுக்குள்ள அவருடைய போன்ல ஃபேஸ் அன்லாக்க போட்டு யார் அந்த ஹரின்ற போலீஸ்னு பார்த்தா எஸ் அதுல இருக்க போட்டோ நம்ம ஹீரோவுடைய போட்டோ. இந்த 5 சைக்கோ கல்பிரிட்ஸோட அடுத்த டார்கெட் நம்ம ஹீரோ ஆயிடுறான். எஸ்ஐ தாமஸ் அண்ட் அவங்க மனைவி அங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த 5 பேரும் எல்லா எவிடன்ஸும் அழிச்சிட்டு அங்கிருந்து அடுத்து நம்ம ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா கிளம்ப இங்க இந்த படத்தோட இன்டர்வல் விடுறாங்க. என்ன மக்களே இப்படி ஒரு ட்விஸ்டை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் தான் படம் சூடு பிடிக்க போகுது. சோ யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ட்விஸ்டுகள் எதுவுமே அடிச்சு சொல்றேன் உங்களால யூகிக்கவே முடியாது. லாஸ்ட்ல ஒரு பேங்கரான கிளைமேக்ஸ் இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு அழுத்திட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஓட ஓப்பனிங்லே எஸ்ஐ தாமஸ் அண்ட் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் சூசைட் பண்ணி இறந்து போன மாதிரி தான் அந்த 5 பேரும் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ற விதமா நம்ம ஹீரோ அந்த வீடு முழுக்க சர்ச் பண்றாரு. அப்படி சர்ச் பண்ணி முடிச்சதும் டிஒய்எஸ்பியை தனியா கூப்பிட்டு இது தற்கொலை இல்ல கொலை அது எப்படின்றதுக்கு ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. முதல் விஷயம் சூசைட் பண்ணிக்கிறதா இருந்தா ஒன்னு அவர் பொண்ணுடைய போட்டோ இல்ல அவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்து பார்த்துருக்கணும். ஆனா அதுக்கு மாறா ஸ்கூல் குரூப் போட்டோ கீழே கலந்துச்சு. அடுத்ததா அவங்க குடிக்கிற ஜூஸ்ல பாய்சன் கலந்து குடிக்கிறதா இருந்தா அவங்க 2 பேருக்கு ஒரு லெமனே போதுமானதா இருந்திருக்கும். ஆனா டஸ்ட்பின்ல 7-8 பழத்துக்கு மேல இருந்துச்சு. அது போக நேத்து காலையில நான் தாமஸ் வந்து பார்க்கும்போது அவர் கார்டனிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரிலாக்ஸ் மோட்ல தான் இருந்தாரு. தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் அவருக்குள்ள சுத்தமா இல்ல, நான் அவர் கண்ணில் பார்த்தேன். சோ இது தற்கொலையே கிடையாது. யாரோ ஒரு சிலர் வந்து இவங்க 2 பேரையும் பிளான் பண்ணி பாய்சன் வச்சு கொண்டுட்டு போயிருக்காங்க. கூடிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல இவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அந்த செயின் கேஸை பத்தி தான் விசாரிக்கிறாரு. அந்த செயினை அடகு வச்ச அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ் போய் இந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாளா போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி அவனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இவர் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு இறந்த பொண்ணு இவருடைய பொண்ணு நிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த ஷாமோடைய போட்டோவை காமிச்சு என் பொண்ணு நிலா கூட இவனை எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சார் நாங்க பார்த்தது இல்ல, அவ ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தாளா, ஏன்னா அவ சாகிறதுக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுத்த கோல்ட் செயினுக்கு பதிலா கவரிங் செயின் போட்டிருந்தா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் சார் நான் தான் சார் எனக்கு தெரிஞ்ச கடையில இதே மாடல்ல ஒரு டூப்ளிகேட் செயினை உங்க பொண்ணுக்காக ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏன்னா உங்க பொண்ணை சீட் பண்ணவன் அவகிட்ட இந்த செயினையும் பறிச்சுட்டு போயிட்டான். செயின் போன விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் டூப்ளிகேட் செயினை உங்க பொண்ணு செய்ய சொன்னா, அதனால தான் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். சோ அந்த 3வது செயின் இவங்க பொண்ணோடியதுன்றது இங்க கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஓப்பனிங்லேயே சூசைட் பண்ணி இறந்து போன இன்ஸ்பெக்டர் ஜோசப்போடைய பொண்ணு
அவங்கள காலேஜ்ல மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க செயினை நீங்க காலேஜ் போகும்போது சேசிங்லேயே ஸ்நாச் பண்ணி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னீங்க. ஆனா இந்த செயின்ல அறுபட்ட மாதிரியான எந்த ஒரு தடையும் இல்ல, உண்மையை சொன்னா உனக்கு நல்லதுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பிடிச்சி கேட்க, அப்பதான் அந்த பொண்ணு உண்மையை சொல்றா. சார், அந்த செயினை யாரும் ஸ்நாச் எல்லாம் பண்ணல, நான் ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன். அவன் எனக்கு ட்ரக் கொடுத்து அபியூஸ் பண்ணி என்கிட்ட இந்த செயினை பறிச்சுட்டு போயிட்டான். இவனா அது அப்படின்ற மாதிரி ஷாமோட போட்டோ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட காட்ட, இவன் இல்ல சார், அவன் வேற ஒருத்தன், ஆக்சுவலா அவன் தமிழ்காரன், அவன் கூட இன்னும் வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பார்த்து கேட்க, சார் அவங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்ல, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஹீரோ கேதர் பண்ணிட்டு அடுத்த சீன்லயே செயினை அடகு வச்ச இடத்துல இருந்து அடகு வச்ச அந்த பொண்ணோட டீடைல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுல இப்ப அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இந்த செயின் எப்படி வந்தது, யார் உனக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு பிடிச்சி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, சார் ஆக்சுவலா இந்த செயின் எனக்கு கிடைச்சது. எப்படி, எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இந்த பொண்ணு ஆக்சுவலா ஒரு துணி கடையில சேல்ஸ் கேர்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யாரோ ஒரு சில கஸ்டமர்ஸ் அவங்களுடைய பழைய ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல விட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க போல. அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் இந்த சேல்ஸ் கேர்ள் எடுக்கும்போது அதுல ஒரு பேண்ட்குள்ள ஒரு பவுச் இருந்திருக்கும், அந்த பவுச்சுக்குள்ள தான் இந்த செயின் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த சேல்ஸ் கேர்ள் சொன்னதும் அடுத்த சீன்ல இந்த சேல்ஸ் கேர்ள் வேலை பார்க்குற துணி கடைக்கு போயிட்டு செயின் கிடைச்ச அந்த டேட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணா பழைய ட்ரெஸ் கழட்டி போட்டு புது ட்ரெஸ் போட்டு போற ஒரு பொண்ணு அந்த ஃபுட்டேஜஸ்ல இருக்காங்க. இவங்க தான் சார், இவங்க தான் அந்த ட்ரெஸ் விட்டு போனது அப்படின்ற மாதிரி இந்த சேல்ஸ் கேர்ள் சொல்ல, அதே ஃபுட்டேஜஸ்ல ஒரு நபர் பில்லிங் இடத்துல அந்த பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த பொண்ணு கண்டுக்காத மாதிரி போயிருக்கும். அந்த நபர் யாருன்னு கேட்டா அந்த கடையோட பர்ச்சேஸ் மேனேஜரா. இப்போ அந்த பர்ச்சேஸ் மேனேஜரை நம்ம ஹீரோ பிடிச்சி, அவன் இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு கிட்ட என்ன பேசின அப்படின்ற மாதிரி கேட்க, சார் சில மாசங்களுக்கு முன்னாடி நான் பெங்களூர் போயிருந்தேன், அங்க ஒரு பார்ட்டில வச்சுதான் இந்த பொண்ணை மீட் பண்ணேன். பார்ட்டில நல்லா தான் பேசிட்டு இருந்தா, ஆனா அன்னைக்கு பாக்குறப்போ யாருன்னே தெரியாத மாதிரி போயிட்டா, அதான் எனக்கும் புரியல சார் அப்படின்ற மாதிரி இந்த பர்ச்சேஸ் மேனேஜர் சொல்றான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு ரிட்டர்ன் அந்த கடையோட லிஃப்ட்டுக்குள்ள வந்தா அதே லிஃப்ட்டுக்குள்ள தான் அந்த 5 பேர்ல 2 பசங்க ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இவனுடைய அடுத்த டார்கெட், அடுத்த இரையே நம்ம ஹீரோ தான். சோ இவனுங்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, ஹைவேல ஒரு பக்கம் இந்த குரூப்போடைய கார், ஒரு பக்கம் நம்ம ஹீரோடைய கார். இந்த குரூப்புக்கு ஹெட்டா ஒருத்தன் இருக்கான், அவன் தான் டிரைவிங்ல இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்மளால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க டீம்ல ஆனான்ற பொண்ணு அந்த துணி கடைக்கு போயிட்டு வந்த அந்த ஃபுட்டேஜஸ்ல அவளுடைய ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போனா கூண்டோட மாட்டோம், கப்சூப்னு பெங்களூர் போயிடலாம், அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அவனை தூக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹெட் சொல்ல, இதை கேட்டுட்டு இந்த குரூப்ல பாய் கட் பண்ணிருக்க செலின்ற பொண்ணு கடுப்பாவரா, காரை இப்பவே ஓர நிறுத்து, நான் இப்பவே அவனை சோலோவா போய் போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கொந்தளிக்கிறா. அதுக்கு காரணம் கஸ்டடியில இறந்து போன ஷாம், அந்த பையன் இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் போல. சோ அதனால இந்த பொண்ணுக்கு வெறி அடங்க மாட்டேங்குது. இவனுங்க காரை ஓரம் கட்டிட்டு, உனக்கு சொன்னா புரியலையா, நம்ம ஆனாவுடைய ஐடென்டிட்டி அவங்கிட்டே இருக்கு, மாட்டினா மொத்த பேரையும் தூக்கிடுவானுங்க, இப்போதைக்கு பெங்களூர் போவோம், பிளான் பண்ணி கண்டிப்பா அவனை தூக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த 5 பேரும் அங்கிருந்து கிளம்பி பெங்களூர் போயிடறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவருடைய ஹையர் ஆபீஷியல் கிட்ட போயிட்டு, எஸ்ஐ தாமஸ் அண்ட் அவங்க வைஃப், அது சூசைட் கிடையாது, அது ஒரு மர்டர். இன்ஃபேக்ட் பெங்களூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஜோசப், அவருடைய சூசைட்க்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்கு. இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே லீட் துணி கடை சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல மாட்டின அந்த குரூப்பை சேர்ந்த ஆனான்ற பொண்ணு. அந்த பொண்ணுடைய போட்டோ ஐடென்டிட்டியை வச்சும் அந்த பொண்ணை பர்ச்சேஸ் மேனேஜர் பெங்களூர்ல ஒரு பப்ல பார்ட்டில வச்சு மீட் பண்ணான்னு சொன்னால, சோ அதை வச்சும் இந்த குரூப் பெங்களூரை சேர்ந்தவங்களா இருக்கணும். சோ அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் பெங்களூர் போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஹையர் அபிஷியல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஹீரோ ஒரு பக்கம் ஒரு டீமோட பெங்களூர் கிளம்பி வர, ஆல்ரெடி பெங்களூர்ல இருக்க அந்த குரூப் பார்ட்டி பப் ட்ரக்னு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கானுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் பெங்களூர் வந்து இறங்குனதும் முதல்ல அவருடைய இன்வெஸ்டிகேஷனை படத்தோட ஆரம்பத்திலே ஒரு இன்ஸ்பெக்டர் சூசைட் பண்ணி இறந்து போனார்ல, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு கிரைம் ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ், அவர் தூக்குல தொங்கிட்டு இந்த பொசிஷன் அதெல்லாம் பார்த்துட்டு, லாஸ்டா அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சூசைடல் நோட்ஸும் எழுதி வச்சுட்டு போயிருந்தால, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட, எனக்கு என்னவோ இதுவும் சூசைட் மாதிரி தெரியல, யாரோ மிரட்டி இவரை இந்த வேலை பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா செத்து போனது ஒரு போலீஸ்கார், அவர் எழுதியிருக்க அந்த சூசைடல் நோட்ல அவ்வளவு ஒரு தடுமாற்றம், வாழ்க்கையே வேணான்னு முடிச்சுக்கிறவங்க எழுதக்கூடிய அந்த ஹேண்ட் ரைட்டிங் நார்மலா வழக்கம் போலதான் இருக்கும், ஆனா வாழணும்னு ஆசை இருந்தும் வற்புறுத்தலின் பேர்ல எழுதினாதான் இந்த மாதிரி தடுமாற்றத்தோட எழுதியிருக்க முடியும். அது போக அவர் சூசைட் பண்ணிருக்க பொசிஷன், தற்கொலை பண்ணிக்கும் போது அவர் போட்டு இந்த காஸ்டியூம், சட்டை மட்டும் போலீஸ் யூனிஃபார்ம், ஆனா கீழே அண்டர்வேரோட, இந்த நிலையில இவர் ஏன் தூக்குல தொங்கணும், இதுக்கு முன்னாடி யாரோ பிரஷர் கொடுத்துதான் இவரை சூசைட் பண்ண தூண்ட வச்சிருக்கணும் அப்படின்ற கோணத்துலலாம் நம்ம ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இவருடைய டீம் கிட்ட இருந்து ஒரு கால், சார் நம்ம தேடி வந்த ஆனான்ற பொண்ணு இந்த பப்ல தான் இருக்கா, சீக்கிரம் வந்தீங்கன்னா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட, உடனே நம்ம ஹீரோ அந்த பப்பை நோக்கி போறாரு. பார்ட்டி பப்னு சுத்திக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு தன்னை சுத்து போட்டாங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் உடனே இந்த ஆனான்ற பொண்ணு பார்க்கிங்ல இருக்க தன்னுடைய கார் எடுத்துட்டு வேகமா போறா. அப்படி போகும்போதே தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி போலீஸ் என்ன சுத்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணிட்டு இவ வேகமா போயிட்டு இருக்கா. ஹீரோவும் கார் எடுத்துட்டு சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு ரைட் எடுத்த சந்தில இந்த பொண்ணுடைய கார் மாயமா மறைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ இறங்கி அந்த தெரு வழியா தேடிட்டு போகும்போது அதே ரெட் கலர் போலோ கார், அந்த கார் கிட்ட போனா அது ஆனா ஓடிட்டு வந்த அந்த கார் கிடையாது. சடனா ஒளிஞ்சிருந்த ஆனா அவருடைய கார் எடுத்துட்டு வேகமா நம்ம ஹீரோ மோத வர டப்புன்னு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிராரு. அப்படியே இப்போ அந்த ஆனா பொண்ணு ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுமா கார் எடுத்துட்டு வேகமா ஓடிட்டு போக, கண்ணு முன்னு தெரியாம ஓடிட்டு போனதுல திடீர்னு குறுக்க ஒரு தண்ணி லாரி வந்து மோதி ஸ்பாட்லயே கார் அப்பளமா நொறுங்கி அந்த ஆனான்ற பொண்ணு இறந்து போயிடுறா. அவ இறந்து போன விஷயம் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வந்து அவனுக்கு கொந்தளிக்கிறானுங்க. கட் பண்ணா ஆனாவுடைய பாடியை
மார்ச்சுரியில வச்சிருக்கானுங்க. அந்த மார்ச்சுரிக்குள்ள அந்த பொண்ணுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக டாக்டர் உள்ள போனா உள்ள ஆனாவுடைய அந்த போதகை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேரும் ஆனாவை இழந்த சோகத்துல நின்னுட்டு இருக்கானுங்க. டாக்டர் இந்த பசங்களை பார்த்ததும் யார் நீங்க, இருங்க நான் போலீஸ் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் அடிக்க ஹீரோ கால் அட்டென்ட் பண்ணும்போது டாக்டரோட அலறல் சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ மார்ச்சுரிக்குள்ள ஓடி வந்து பார்த்தா அந்த போதகை குரூப் ரெடியா நம்ம ஹீரோ போறதுக்காக நின்னுட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கும் அந்த குரூப்புக்கும் அந்த மார்ச்சுரிக்குள்ளே ஒரு தரமான ஃபைட். இந்த ஃபைட்டோட முடிவுல நம்ம ஹீரோ அந்த 4 பேரையும் புரட்டி எடுத்துறாரு. ஆனா கடைசியில அந்த குரூப்போட லீடர் டாக்டர் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி ஈஸியா எஸ்கேப் ஆறானுங்க. போகும்போது டாக்டருக்கும் ஒரு டாக்கா போட்டு போக மார்ச்சுரியில இருந்து தப்பிச்சு வந்த இந்த குரூப் ஒரு சுடுகாட்டுல இருந்துட்டு கொந்தளிச்சிட்டு பேசுறானுங்க. முதல்ல ஷாம போட்டானுங்க, அடுத்து ஆனாவும் இவனுங்களால போய் சேர்ந்தா இதுக்கு மேலயும் அந்த போலீஸை விட்டு வைக்கூடாது அப்படின்ற மாதிரி கொந்தளிக்க அந்த குரூப்ல இருக்க லீடர் இருக்கான்ல அவன் வந்து அந்த டீமையே கண்ட்ரோல் பண்றான். இப்ப நம்ம அவசரப்படக்கூடாது, நம்ம எல்லாரோட ஐடென்டிட்டியும் அவன் பார்த்துட்டான். போலீஸ் நம்மள எப்ப வேணா வந்து பிடிக்கும், அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி தூக்கும், ஒவ்வொருத்தரா தூக்கும் அப்படின்ற மாதிரி பெரியோட பேசிட்டு இவனுங்க அங்க இருந்து கிளம்ப கற்பனா இவனுங்க கிட்ட மார்ச்சுரியில வச்சு டாக்கா வாங்கின அந்த டாக்டர் இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு குரூப்ல இருந்த அந்த 2 பொண்ணுங்க, ஒன்னு செலின் அண்ட் இறந்து போன ஆனா, இவங்க 2 பேரும் நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். 2 பேரும் இதே ஹாஸ்பிட்டலுக்கு கைது செய்யப்பட்ட நிலையில கொண்டு வந்தாங்களாம். ஏன்னா 2 பேருமே பயங்கர ட்ரக் அடிக்ட். அது போக இந்த ஊர்ல ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த டீடைல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் ஆரம்பத்திலே சூசைட் பண்ணி இறந்து போன போலீஸ் ஆபீசர் ஜோசப்க்கும் இந்த கேங்க்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆபீசர் ஜோசப் ஒர்க் பண்ண அந்த ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறாங்க. லாஸ்டா ஜோசப் டீல் பண்ண கேஸ் என்ன அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப அந்த ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்காரர் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படியே 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக். ஜோசப்ன்ற இந்த போலீஸ்காரருக்கு ஒரு கால் வந்திருக்கு. இந்த மாதிரி கொச்சி டு பெங்களூர் வந்துட்டு இருக்க பஸ்ல பசங்க ட்ரக்ஸ் கடத்திட்டு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் இவருக்கு வந்ததும் உடனே போலீஸ் ஆபீசர் ஜோசப் அந்த பஸ்ஸை ஓரங்கட்டி அந்த பஸ்ல போதை கடத்திட்டு வந்தது யாருன்னு பார்த்தா ஷாமோட கேர்ள் ஃப்ரெண்டான செலின் அண்ட் கூட ஆனா, இவங்க 3 பேர் தான் பேக்ல ட்ரக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உடனே போலீஸ் ஆபீசர் ஜோசப் எந்த கேள்வியும் கேட்காம அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவருடைய ஜீப்ல லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கூட்டு போகும்போது சார் விட்டுருங்க சார், உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஷாம் கெஞ்சிட்டு இருந்திருக்கான். அப்ப இந்த போலீஸ் ஆபீசர் அப்படியே திரும்பி இந்த 2 பொண்ணுங்க மேல கை வைக்க கடுப்பான ஆனா போலீஸ்னு கூட பார்க்காம காரி துப்பிடுறா. இதனால வெறியான போலீஸ் ஆபீசர் ஜோசப் கூட டிரைவ் பண்ணிட்டு வர போலீஸை மிரட்டி ரைட் எடுக்க வச்சு ஆல் அட்ரஸே இல்லாத காட்டு பகுதி கொண்டு போய் அந்த 2 பொண்ணுங்களையும் ஷாம் கண்ணு முன்னாடியே நாசம் பண்ணிருக்கான். இதோட விளைவா தான் இவனுங்க ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா முதல்ல போலீஸ் ஆபீசர் ஜோசப் உடைய பொண்ணை கடத்தி ட்ரக்ஸை கொடுத்து தப்பான முறையில் வீடியோ எல்லாம் எடுத்து ஜோசப்பை பிளாக்மெயில் பண்ணி இந்த குரூப் தான் தூக்கு போட வச்சிருக்காங்க. இப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஹீரோ கேதர் பண்ணிட்டு நேரா அவருடைய ஹையர் அபிஷியல் கிட்ட வந்து மொத்தத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுல ஏதோ ஒரு வகையில பஸ் கண்டக்டர் சந்திரபாபுவும் இன்வால்வ் ஆயிருக்காரு. அதனாலதான் இவனுங்க அவருடைய பொண்ணையும் டார்கெட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப சந்திரபாபு கூப்பிட்டு ஷாம், ஆனா அண்ட் செலின் இவங்க 3 பேருடைய போட்டோ காமிச்சு இவங்களை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்ற மாதிரி கேட்க இவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே சில மாசங்களுக்கு முன்னாடி கொச்சில இருந்து பெங்களூர் வந்துட்டு இருக்க அந்த பஸ்ல தான் இவர் கண்டக்டரா வந்திருக்காரு. பஸ்ஸுக்குள்ள பசங்க இந்த மாதிரி பேக்ல ட்ரக்ஸ் கடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் உள்ள இருக்க ஏதோ ஒரு பேசஞ்சர் இந்த கண்டக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் உள்ள வந்து பாக்குறாரு. இவனுக்கு ஆல்ரெடி ட்ரக்ஸ் அடிச்சு ஃபுல் போதையில வேற இருக்கானுங்க. சோ கடுப்புல இந்த ஷாம் கண்டக்டர் போட்டு போலன்னு பொளக்க உடனே இந்த கண்டக்டர் போலீஸ் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர் ஜோசப் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. சோ இவங்களுடைய அரெஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த கண்டக்டரும் காரணமா இருக்கான்ட்டு தான் டார்கெட் பண்ணி இவங்க பொண்ணு அபியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல அடுத்த டார்கெட்டா ஹீரோவுடைய பொண்ணு எப்படி சிக்கினாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அடுத்த சீன்ல ஹீரோயினை மீட் பண்ணி ஷாம், ஆனா, செலின் இவங்க 3 பேரோட போட்டோவை காமிச்சு இவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களான்ற மாதிரி டிஒஎஸ்பி அந்த போட்டோவை காமிச்சு கேட்க இவங்களும் பாத்துருக்கேன்னு சொல்றாங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிட்டு அதே கொச்சி டு பெங்களூர் போற பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த டிராவல் அப்போ பக்கத்து சீட்ல இருந்த ஷாம் ட்ரக் அடிச்சுக்கிட்டு அவன் பண்ணிட்டு இருக்க சிலுமிஷம் இது எல்லாத்தையும் ஹீரோனோட பொண்ணு பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட போட்டு விட உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நியூசன்ஸ் பண்ணிட்டு வரீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாம பிடிச்சி திட்ட ஆல்ரெடி போதையில இருக்க அந்த 3 பேரும் ஹீரோனை போட்டு தாக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கண்டக்டர் கூப்பிட்டு கம்ப்ளைண்டே பண்ணிருப்பாங்க. சோ ஹீரோயின் மூலியமா தான் முதல்ல இவங்க ட்ரக் எடுத்துட்டு வராங்கன்ற விஷயம் கண்டக்டர் தெரிய வந்திருக்கு. கண்டக்டர் மூலியமா போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இப்படி இந்த செயின் ரியாக்ஷனால தான் இந்த ஷாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு போலீஸ் கிட்ட மாட்டி அந்த மோசமான போலீஸால பாதிக்கப்பட்டு அதுல காண்டாகி தான் இந்த 3 பேரையும் டார்கெட் பண்ணி பழி வாங்குற விதமா தான் இவங்க 3 பேருடைய பொண்ணுங்களையும் ஏமாத்தி ட்ரக்ஸ் கொடுத்து தப்பான வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா இந்த உண்மையை இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ரிவீல் பண்ணல. ஏன்னா இப்ப வரைக்கும் இவங்களுடைய பெரிய பொண்ணு நிலாவுடைய மரணத்துக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் அன்னைக்கு அந்த விஷயம் கேள்விப்பட்டு கடுமையா வந்து கதவை உடைச்சி ஒரு மாதிரி கண்ட்ரோல் மீறி ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துட்டார்ல, அதுக்கு பயந்து தான் அவங்க பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இன்னி வரைக்கும் நம்ம ஹீரோ நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அவங்க பொண்ணு நிலாவுடைய இறப்புக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா அவங்க கண்டக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தானே இவ்வளவு ப்ராப்ளமும் நடந்திருக்கு. ஆனா இந்த உண்மை இப்ப அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா தான் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த குற்ற உணர்ச்சியும் அந்த வலியும் வேதனையும் அவங்க அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த உண்மையை தான் வைஃப் கிட்ட சொல்லாமலே மறைச்சிடுறாரு. கற்பனா அடுத்த சீன்ல ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால். இந்த மாதிரி அந்த பெங்களூர் போதகை குரூப்போடைய போன் லொகேஷன் இப்போ கொச்சியில இருக்க பஸ் கண்டக்டர் அவருடைய வீட்டு பக்கத்துல தான் காட்டிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த குரூப் கண்டக்டர் தூக்க தான் வந்திருக்கானுங்களோன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ அந்த கண்டக்டர் தேடி போனா அவர் அவங்க பொண்ணுடைய போட்டோ வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருக்கதா சொல்றாங்க. உடனே மார்க்கெட் போயிட்டு அந்த கண்டக்டர் தேடினா அங்க இருக்க கடைக்காரங்க இப்போதான் அவருடைய பொண்ணு போட்டோ வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ தேடிட்டு
எடுத்துட்டு போனா அவரு போட்டோவும் கையுமா அந்த பக்கம் பஸ்ஸை கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காரு. பசங்க கையில அவர் சிக்கிர கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடி போனா அதுக்குள்ளவே 2 பஸ்ஸுக்கு நடுவுல அந்த கேங்கோட லீடர் கையில கண்டக்டர் மாட்டிக்கிறாரு. ஹீரோ அவரை காப்பாத்துறதுக்குள்ளவே அவனுங்க குத்திட்டு போயிடானுங்க. அங்க குத்து வாங்கியிருக்க அந்த கண்டக்டர் உடனே ஹாஸ்பிட்டல் அனுப்பி காப்பாத்தி விட்டு இந்த குரூப்பை துரத்திட்டு போனா அவனுங்க அதுக்குள்ள அங்கிருந்து சிட்டா பறந்துடுறானுங்க. கட் பண்ணா இப்ப ஹீரோ நேரா அவருடைய வீட்டுக்கு தான் போறாரு. ஏன்னா அந்த குரூப்போட அடுத்த டார்கெட் கண்டிப்பா நம்ம ஹீரோனா தான் இருக்கும். சோ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு லாக் ஆயிருக்கு. எதிர்த்த வீட்டுக்காரங்க இந்த மாதிரி உங்க வைஃபும் குழந்தையும் அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த எதிர்த்த வீட்டுக்காரங்க சொல்ல உடனே நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு நேரா அவங்க தாத்தா வீட்டை நோக்கி போயிட்டு இருக்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஆல்ரெடி தாத்தா வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணோட வந்திருப்பாங்க. எல்லாரும் டின்னர் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியே விளையாட போன இவங்க பொண்ணு ஆளை காணோம். நடான்னு பார்த்தா அங்க இந்த போத குரூப் இறங்கிட்டானுங்க. அவனுக்கு பிடியில இந்த பொண்ணு மாட்டிக்க அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கார்ல நம்ம ஹீரோ வேகமா தாத்தாவோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு அந்த கேங் கிட்ட இருந்து வீடியோ கால். உன் பொண்டாட்டியும் பொண்ணு எங்க பிடியில் தான் இருக்கா, நீ மட்டும் தனியா தாத்தா வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் இவங்க தலை தப்பிக்குன்ற மாதிரி மிரட்டினதும் நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த கேங் பிடியில இருக்க ஹீரோயின் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. இப்ப சடனா எந்திரிச்சு நடக்க கூட முடியாத நிலைமையில இருக்க தாத்தா என்ன பண்றாரு, பக்கத்திலே அந்த போதகை குரூப்பை சேர்ந்த பையன் தம்ம பத்த வைக்கலாம்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்றான். டைமிங்ல நம்ம தாத்தா அவர் குடிக்கிறதுக்காக ஒரு பெக்கு சரக்கு வச்சிருந்திருக்காரு போல, அதை தூக்கி அவன் மூஞ்சில ஊத்துனதும் அவ்வளவுதான் அவன் கொழுந்து விட்டு எரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அவன் அணைக்கிற அந்த கேப்ல இந்த பெரியவர் நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தை 2 பேரையும் அந்த வீட்ல இருந்து வெளியில தப்பிக்க வச்சிருக்காரு. நம்ம ஹீரோனும் அவங்க குழந்தைய கூட்டிட்டு வெளியில நின்று இந்த ஜீப்பை எடுத்துட்டு வேகமா வந்து எஸ்கேப் ஆக இதனால வெறியான அந்த போதகை குரூப்போட லீடர் கத்தியோட பாஞ்சு வந்து அந்த பெரியவர் நெஞ்சிலே ஒரே சுருவு. அவ்வளவுதான். இப்படி அந்த பெரியவரை காலி பண்ணிட்டு இவனுங்க ஒரு பக்கம் ஹீரோனை சேஸ் பண்ணிட்டு போக ஹீரோயின் அவங்க பொண்ணை காப்பாத்திட்டு அங்கிருந்து அப்படியே பக்கத்துல இருக்க ரப்பர் தோட்டம் வழியா போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள இந்த வில்லன் கேங் சுத்தி வந்து ஹீரோயின் காரை வழிமறைச்சு அவ்வளவுதான் இவங்க பிடியில நம்ம ஹீரோயின் மாட்டிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் பொண்ணை அந்த கொடூரமான கேங் கிட்ட இருந்து காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கேங் நம்ம ஹீரோனை பயங்கரமா தாக்கிட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணை போறதுக்காக போகும்போது காருக்குள்ள பொண்ணை காணோம். ஆல்ரெடி பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு குடுகுடுன்னு ரப்பர் தோட்டம் வழியா ஓடிட்டு இருக்கிறத குரூப் பார்த்துட்டு ஒரு பக்கம் அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு ஓட அதுக்குள்ள ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்து பார்த்தா குத்துயிரும் கொலையுமா ஹீரோன்னு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட நம்ம பொண்ணு அந்த மோசமான கேங் கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கதறிக்கிட்டே அனுப்பிவிட நம்ம ஹீரோ அவங்க பொண்ணு தேடி போனா அந்த ரப்பர் தோட்டத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டேஜ். அந்த காட்டேஜ்குள்ள தான் இவருடைய அந்த குட்டி பாப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ஸ்பாட்டை இந்த போதகை குரூப் கண்டுபிடிச்சானுங்க. இவனுங்க அந்த பாப்பாவை நெருக்கிறதுக்குள்ள கரெக்டா டைமிங்ல ஹீரோ கணக்கா ஹீரோ என்ட்ரி ஆகி உனக்கு 3 பேரையும் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இந்த ஃபைட்டோட முடிவுல 2 பேரும் அடிச்சு போட்டு மூணாவதா அந்த கேங்கே லீடரா ஒருத்தனால அவனும் அடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வந்து விழுந்து அவன் கழுத்தை நம்ம ஹீரோ கிடுக்கு பிடிச்சி ஸ்பாட்லயே வச்சு அவன் கதையை முடிக்க முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் உயிரா நினைச்ச அவருடைய பெரிய பொண்ணான நிலா அவங்களுடைய சாவுக்கு காரணம் இவனுங்க தான். இவனுங்களை உயிரோடய விடக்கூடாதுன்ற மாதிரி அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஹீரோ பிடியில இருந்து அவனை காப்பாத்திறாங்க. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சட்டத்து முன்னாடி நிறுத்தணும்ன்ற மாதிரி 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போக அப்படியே கட் பண்ணா சில மாசங்கள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஹீரோவுடைய சின்ன பொண்ணான மீனுக்கு பர்த்டே. மீனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் வீட்டுல ஹாப்பி மோட்ல இருக்கும்போது ஹீரோவுடைய ஃப்ரெண்டான டிஒய்எஸ்பி அவரும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் தான் வந்திருக்காரு. உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்து அம்மா நேத்தெல்லாம் நீ எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்க நான் எங்கேயும் போலே வீட்டுல தான் இருந்தேன், என் ஒய்ஃப் வேணா கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேஷுவலா ஆன்சர் பண்ண இல்லையே ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி டிஎஸ்பி நம்ம ஹீரோ கண்ணில் பாக்குறாரு. உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்ட்டு நியூஸை போட்டு காட்டுறாரு. அந்த நியூஸ்ல இவங்க அரெஸ்ட் பண்ண அந்த 3 பேருமே வெயில்ல வெளில வந்திருக்கானுங்க. அப்படி வெளியே வந்த உடனே இவனுங்க தான் போதகைங்களாச்சு, இவனுங்களால போதை எடுக்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு வயல் பக்கமா போதை எடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரத்தம் கக்கிட்டு இருக்கானுங்க. யாரா இந்த வேலையை பண்ணிருக்கான்னு பார்த்தா 3 பேரும் ஒருத்தரை பார்த்து அதிர்ச்சி ஆறானுங்க. அது வேற யாரும் இல்ல, ஸ்பாட்ல நிக்கிறது நம்ம ஹீரோ. எஸ் இவனுங்க எப்படி எஸ்ஐ தாமஸ் குடிச்ச ஜூஸ்ல பாய்சனை கலந்து தாமஸையும் அவங்க ஒய்ஃபும் போட்டு தள்ளானுங்களோ அதே மாதிரி அவனுக்கு எடுத்துக்கிற போதையில ஹீரோ பாய்சன் மிக்ஸ் பண்ணிருக்காரு. இவனுக்கு மாதிரி ஆளுங்கெல்லாம் சொசைட்டில இருக்கவே கூடாதுன்ற மாதிரி அவனுங்க கதையை முடிச்சுட்டு தான் வந்திருப்பாரு. இப்படி இந்த கேங்க நம்ம ஹீரோ மொத்தமா அழிச்சிட்டு சந்தோஷமா ஒரு ஃபேமிலியோட அவர் பொண்ணுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பாய்.